ஆட்சிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கார் என்பதையும் தங்களுக்கு தெரியும். திரும்ப ஒரு முறை அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஊழல் என்பது நம்ம ஆட்சியில் 1% கூட வந்துடவே கூடாது. அப்படி அதில் யாராவது சிக்கினாலோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உண்மைத்தன்மையாக அறிஞ்சாலோ கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் உங்களுக்கு கிடையாது. அதை முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. நம்ம ஆட்சி மக்களுக்கான ஆட்சி. நம்ம மக்களுக்கு சேவை செய்வதற்காக மட்டும்தான் நம்ம இங்கே இருக்கோம். அதையும் நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே மக்களுடைய நலனுக்காக மட்டுமே இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது நம்மளுடைய அணுகுமுறை ரொம்ப பணிவாக இருக்கணும். அவங்க உங்களை நாடி வரும்பொழுது அவங்க கேட்குற குறைகளை நீங்கள் ரொம்ப பணிவாக கேட்டு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட நான் ரொம்ப பணிவாக நடந்துக்க வேண்டும் என்பதையும் நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப கஷ்டத்தோடு வர்ற நம்ம மக்கள் உங்களை சந்தித்து ஒரு மனு கொடுக்க வந்தால் தயவு செய்து தங்களுடைய சீட்டிலிருந்து எந்திரிச்சு போய் கூட அவங்கக்கிட்ட அவங்க குறையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதில் நம்ம மட்டும் எந்த விதத்திலும் நம்ம குறைஞ்சி போவதும் கிடையாது. ஏன்னா நம்ம மக்களுக்காக தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம சேவை செய்கிறது மக்களுக்காக தான் சேவை செய்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் கடந்த ஆட்சியில் எப்படி இருந்தீங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லை. நான் அதை பொருட்படுத்த போவதும் இல்லை, அதை நான் கேட்க போகிறதும் இல்லை. ஏன்னா அது நம்ம கடந்து வந்துட்டோம். இனி நம்ம இங்கே இருக்க போகிறது எப்படி நம்ம இருக்க போகிறோங்கிறத நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சிஎம் சொல்கிறது ஒரே விஷயம், மக்களுக்கு நல்லது செய்யணும். அதுவும் ஊழல் இல்லாமல் முழுமையாக நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய முழு நோக்கமாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு தொகுதியிலும் சரி நம்ம மக்களுக்கு எந்தெந்த பிரச்சனை இருக்குது, அடிப்படை வசதிகள் எதெல்லாம் குறைகள் இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது உடனுக்குடன் அதை தீர்வு கொடுங்க. பொதுமக்கள் கேட்குற அடிப்படையானது ரொம்ப சாதாரணமானதாக நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதுவும் நம்ம உடனே தீர்வு கொடுத்துட்டோம்னா நமக்கு உங்களுக்கு நம்ம நீங்கள் ஃப்ரீ மைண்டாக நீங்கள் வேலை பார்க்கலாம். தண்ணீர் வசதி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சீக்கிரமாக நம்ம சரி பண்ணி கொடுக்கணும். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலுமே தங்களிடம் நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான், மக்களோட மக்களாக நில்லுங்க. நம்மளுடைய சிஎமுக்கு அதுதான் பிடிக்கும். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. நம்மகிட்ட அதை தான் கோரிக்கையாக வச்சுருக்காங்க, அதை தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மக்களோட மக்களாகவே பயணிப்போம். நானும் அப்படி தான் பயணிப்பேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிற விதங்கள் எப்படி வேணாலும் இருந்தபடி இனி இப்படி கொஞ்சம் மாற்றிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல பேர் வாங்கினா தான் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். எனக்கு நல்ல பேர் நீங்கள் உங்கள் மூலமாக வந்தால் மட்டும்தான் சிஎமுக்கு நல்ல பேர். ஏன்னா ஒன்று தொட்டு ஒன்று தான் நம்ம செய்கிறது எஃபெக்ட் ஆகும். அதனால் நம்ம மக்களோட மக்களை நிற்போம். எந்த ஒரு மனு கொடுத்தாலும் சரி, பெட்டிஷன் கொண்டு வந்தாலும் சரி, அதை நீங்கள் ரொம்ப இறங்கி அவங்களா பேசி அந்த மனுவை கேளுங்க. சில மனுக்கள் நமக்கு சொல்யூஷன் கொடுக்காத அளவு கூட கொண்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும், அதுக்கு தீர்வே இருக்காது. ஆனால் வேணும்னே கொடுக்குறாங்க. இதுவும் இங்கே இருக்குது இப்போதைக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் அவங்களுக்கு அதை புரிய வைங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயமா நமக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு நம்மளோட பேச்சு நம்மளோட நடவடிக்கை நம்மளை மாற்றிடுங்கிறத நான் நம்புகிறேன். அதனால் கொஞ்சம் நீங்கள் அதை செய்வீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன், செஞ்சுக்கோங்க. மக்களுக்கான ஆட்சி இது, ஊழல் இல்லா ஆட்சி. தயவு செய்து யாரும் அந்த வலையில சிக்கிக்காதீங்க. சிக்கிக்கிட்டீங்கன்னா முதலமைச்சர் அதை எக்காரணத்தை கொண்டு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது எக்ஸ்கியூஸ் கிடையாதுங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாங்கிறதையும் இந்நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உங்ககிட்ட உங்களுக்கே தெரியாமல் உங்ககிட்டயே புஷ் பண்ணுவாங்க. நம்பிடாதீங்க. நம்பிட்டீங்கன்னா அதோட பிரதிபலிப்பு நம்மளுக்கு தான். உண்மை மாதிரி பேசுவாங்க, செய்யாததை செஞ்ச மாதிரி சொல்லுவாங்க, பேசாததை பேசின மாதிரி சொல்லுவாங்க. பொய்யான மனுக்களை கொடுத்து உங்களுக்குமே டிப்ரெஷன் கொடுக்குறாங்க. நீங்களும் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கீங்கிறதையும் நல்லாவே தெரியும். பரவாயில்ல, ஒரு
ஒரு 2-3 மாதம் நம்ம அதையெல்லாம் தாங்கிப்போம். நம்ம மக்களுக்காக இருக்கும். சில விஷயத்தை நம்ம அதை கடந்து போயிடலாம். கடந்து போயிடுவீங்க நம்புகிறேன். அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக மக்களுக்கான குடும்பமாக நம்ம இருந்து மக்களுக்கு நல்லது செய்வோம்.